ஹலோ ஆல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உமன் ஆஃப் ஆக்சி ப்ளஸ் சீரியஸில் பார்க்க போகிறோம். அதில் முக்கியமான கிளையண்ட் எனக்கு இவங்க சரண்யா மேடம். இவங்க வந்து 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சி ப்ளஸ் வந்தாங்க. அதுக்கப்புறம் திரும்பி இங்கே வந்தால் தான் சரியாகும்னு சொல்லி திரும்பி வந்துட்டாங்க. மெயின் விஷயம் என்னென்னா, நான் சொன்ன ஒரு சில விஷயங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ண வேண்டிய சொன்னதை வந்து இவங்க ஃபாலோ பண்ணாங்க. அதில் முக்கியமான விஷயம் என்னங்க தான் அவங்களே ஷேர் பண்ணுவாங்க. ப்ளீஸ். மேம் சொல்லி நான் வந்து பப்பாயா ரெகுலராக எடுப்பேன். அது வந்து கான்ஸ்டிபேஷன் இஷ்யூஸ் வந்து எனக்கு நல்லாவே கிளியர் ஆச்சு. வெரி குட். ஏன்னா வந்து பப்பாளி வந்து சாதாரணம்னு நினைக்கிறோம், பப்பாயா தானே அப்படின்னு. அது ராஜகனின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபேன்சி ப்ளூபெரி, ஸ்ட்ராபெரி, அந்த பெரி இந்த பெரிலாம் வேணாங்க. நம்ம ஊரில் இருக்க பப்பாளி நாட்டுப்பழம் எடுங்க. இஃப் பாசிபிள் விதையோட சேர்த்து எடுத்தோம்னா அது இன்னும் சூப்பர் பவர்னு நான் சொல்லுவேன். இப்போ வரையும் அவங்க ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்கள சார்ந்திருக்கவங்களும் ஃபாலோ பண்ணி அது நல்ல ரிசல்ட். கான்ஸ்டிபேஷன் இஷ்யூஸ் நிறைய கியூரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நைட்ல ரெகுலரா பப்பாயா எடுக்கிறது. பாத்தீங்களா? வந்து மேம் வந்து எனக்கு ஒரு ப்ரோபயோட்டிக் டேப்லெட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது யூஸ் பண்ணதுக்கு அப்புறமே இந்த சுகர் கிரேவிங்ஸ் வந்து நல்லாவே கண்ட்ரோல் ஆயிருக்கு. ப்ரோபயோட்டிக் மட்டும் இல்ல, டீடாக்ஸ் அந்த டேப்லெட் ரெகுலரா எடுத்தேன். ரெகுலரா கிட்டத்தட்ட 3 months மேல முடிச்சீங்க. ஆமா, கோர்ஸ் எல்லாமே எடுத்தாங்க. இப்போ உள்ள வந்தானே சொன்னது அப்ப விட்டது. இப்ப வரையும் அது சுகர் கிரேவிங்ஸ் எனக்கு இல்ல ரொம்ப. அது பெரிய விஷயம். அண்ட் மோர் ஓவர் பாத்தீங்கன்னா ஸ்கின் லீஷன்ஸ், அதாவது எல்லாமே ஸ்கின்னா எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஒரு ஸ்கின் ப்ராப்ளம்னாலும் உங்க உடம்பு சொல்ற ஒரு சைன். அதாவது அது எக்ஸ்டர்னல் ப்ராப்ளம் இல்ல, உள்ள வந்து ஏதோ ஒரு டேமேஜ் இருக்கு, இல்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் உள்ள டீப் ரூட்டடா இருக்குங்கிறது. அந்த மாதிரி தான் மேடம்க்கு ஒர்க் பண்ணணும். அதுல பாத்தீங்கன்னா இவ்வளோ நல்ல டிஃபரன்ஸ். ஆக்சுவலி முன்னாடி பாத்தீங்கன்னா முடி கொட்டுது, அப்புறம் வந்து டயர்டா இருக்குன்னு ஃபீல் பண்ணது. சொல்லுடா. எனக்கு அந்த இதெல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்தேன், எனர்ஜெட்டிக்காவே இருந்தேன் அந்த இது ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம். இப்ப திருப்பி லோ ஆக ஆரம்பிச்சோடனே தான் நான் திருப்பி இங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலான்ட்டு வந்துட்டேன். இது ஸ்கின் ப்ராப்ளம் இல்லைன்னு ஓடியாந்தீங்க. அண்ட் மெயின்லி வந்து பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் வந்து மூட் ஸ்விங்ஸ் நிறைய வரும்னு சொல்லுவீங்க. கொஞ்சம் மூட் ஸ்விங்ஸ்லாம் கம்மியா இருக்கு, கண்ட்ரோல்டா இருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட ஹெல்த் இஷ்யூஸில் அலர்ஜி. அந்த அலர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா வரும்போது இச்சிங், ஸ்கின் ப்ராப்ளம் இந்த மாதிரி நிறைய காஸ் பண்ணும். இங்கே இந்த டீடாக்ஸ் ரெகுலராக எடுத்தும் போது அந்த இச்சிங் கூட நல்லாவே கண்ட்ரோல் ஆச்சு. அண்ட் மெயின்லி வந்து 30 தானே ஆகுது, நம்மளுக்கு கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம்லாம் வராதுன்னு நிறைய பேர் நினச்சிங்கன்னா, கொலஸ்ட்ரால் அந்த மாதிரி ஒரு ட்ரைக்ளிசரைட்லாம் எலிவேட் ஆகுதுன்னா நிறைய பேர் வந்து அது கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் மட்டும்தான் நினைக்கிறாங்க. அவங்க தெரியாது அது வந்து கட் இஷ்யூ. கட்டில் நிறைய பேட் பாக்டீரியாஸ் இருந்தாலும் அந்த மாதிரி கொலஸ்ட்ரால் எலிவேட் ஆகணும்னு. ஸோ இன்னைக்கு வந்து வி ஆர் கோயிங் டு ஒர்க் ஆன் த கட். அதாவது அவங்க வயிறு சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் தான் முதல்ல கொடுக்க போகிறோம். அது பண்ண கொலஸ்ட்ராலும் ரிவர்ஸ் ஆகும். அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா மேடம் வந்து எங்கே போயும் சரியாகாது, இங்கே வந்தால் சரியாகுங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த ரிசல்ட்ஸ் இருக்கும். ஸோ உமன் அட் 30, நீங்களும் ஒரு 30 ஒரு ஒர்க்கிங் மதராக இருந்தீங்க, ஒரு குழந்தையோட அம்மாவாக இருந்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் உங்கள் உடம்புல சொல்லுச்சுன்னா அதை வந்து நீங்கள் வந்து கன்சர்ன் எடுத்து அதை சரி பண்ணணுங்கிறது தான் இந்த வீடியோவோட டேக் ஹோம் மெசேஜ். அண்ட் முக்கியம் பப்பாளி சாப்பிடுங்க. வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா மேடம்? சரண்யா மேடம், இங்க வந்ததுல இருந்து ஒரு 3 விஷயம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதுலன்னா அதுல டாப் 3 என்ன சொல்லுவீங்க? கான்ஸ்டிபேஷன் இஷ்யூஸ் எனக்கு இல்ல. வெரி குட். சுகர் கிரேவிங்ஸ் நல்லாவே கண்ட்ரோல் இருக்கு. சூப்பர். எனக்கு கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காவே இருந்தேன். அந்த நியூட்ரிஷன் ட்ரிப்ஸ் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் ரொம்ப எனர்ஜெட்டிக்காங்க விஷயம். இதுக்கு எல்லாத்துக்கும் இன்னொன்னு இவங்க கேட்கலாம், எதனால இந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மேடம் வந்து வெஜிடேரியன். ஆமா, வெஜிடேரியன்ஸ்க்கு எல்லாமே என்ன பத்தாதுன்னா நியூட்ரிஷன்ஸ் பத்தாது. நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி இருக்கும், வைட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கும், ப்ரோட்டீன் பத்தாது, நுண்சத்துக்கள்னு சொல்லுவாங்க, மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அது பத்தாது. அதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணும்போதே நிறைய ப்ராப்ளம் வந்து சார்ட் அவுட் ஆகும். அண்ட் ஃபைனலி எல்லாத்தையும் கேட்கறது தான் ஆக்சி ப்ளஸ் இன் 1 வேர்ட்னா நீங்க என்ன சொல்வீங்க? ஆக்சி ப்ளஸ் எனக்கு ட்ரஸ்ட் மேம். என்னோட இது ஆக்சி ப்ளஸ் தான் வந்தோடனே ட்ரஸ்டபிள் பிளேஸ் வந்தா சரியாகும் அப்படின்னு. இப்போ அவங்க வீட்டுக்கார் என்னன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு, நான் ஃபர்ஸ்ட் நீங்க போங்க அதுக்கப்புறம் நாங்க வரோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அவரையுமே நான் கேட்டதான்னு சொல்லுங்க. ஸோ கண்டிப்பா நம்ம ஆஃப்டர் பிளட் டெஸ்ட் ரிப்பீட் பண்ணி பார்க்கலாம்டா. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் மா. தேங்க்யூ.